இந்த துனியாவுடைய வாழ்க்கை இருக்கிறதே சகோதரர்களே, இந்த துனியாவுடைய வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை. சின்ன குழந்தைகள் விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க, இது போல நாங்களும் இன்றைக்கு விளையாண்டு கொண்டிருக்கிறோம் துனியாவுடைய வாழ்க்கை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த துனியா அழகானதுதான், அல்லாஹ் அலங்கரித்து தான் படைச்சிருக்கிறான். அல்லாஹ்வே சொல்றானே ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா, இந்த துனியாவை நாங்க அழகானதாக படைச்சிருக்கிறோம். அதே ரப்பு அழகாக படைச்ச ரப்பே சொல்றான் இந்த துனியா பொய்யானது, ஏமாற்றக்கூடியது. நீங்க இந்த துனியாவுல ஏமாந்துரவானாம், இந்த உலகத்துல நீங்க ஏமாந்துரவானாம். யாரெல்லாம் இந்த துனியாவுல உலகத்துடைய வாழ்க்கையில ஏமாந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க நஷ்டவாளிகள் என்பதாக குர்ஆன் ஹதீஸ்ல ஏராளமான இடத்துல பார்க்கக்கூடியதா. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த துனியாவுடைய வாழ்க்கை ஒரு விளையாடக்கூடிய ஒரு பொய்யான எங்களுக்கு ஒரு அழகானதாக விளங்குது பொய்யான துனியா சகோதரர்களே. துனியாவுக்கு பின்னாலே ஏமாந்து கொண்டிருக்கிறோம். முன்னால வாழ்ந்துட்டு போனாங்க ஒரு கூட்டம், அவங்களுக்கு நாங்க இன்றைக்கு ஏசி கொண்டிருக்கிறோம். பின்னால வரக்கூடிய கூட்டம் எங்களுக்கு ஏசி கொண்டிருப்பாங்க, எங்களோட குழந்தைகள் எங்களுக்கு ஏசுவாங்க. ஏன் ஏசுவாங்கன்னு தெரியுமா? என் வாப்பா எனக்கு தீன தரலையே, என் வாப்பா எனக்கு குர்ஆன ஹதீஸ தரலையே, என் வாப்பா எனக்கு மார்க்கத்தை தரலையே என்பதாக பின்னால வரக்கூடிய கூட்டம் எங்களுக்கு ஏசுவாங்க. உம்மா வாப்பாக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகள் பின்னால உண்டாகிடுவாங்க. நாங்க துனியாவை தான் கொடுத்தோம், வீடுகளை கொடுத்தோம், பங்களாக்களை கொடுத்தோம், துனியாவுடைய அறிவுகளை கொடுத்தோம், துனியாவுல என்னென்ன அடிப்படைகளை கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் கொடுத்து விட்டு மௌத்தாகி விட்டோம். ஒன்றுக்கு 10 வாகனம், ஒன்றுக்கு 10 கடை, ஒன்றுக்கு 9 வீடுகளை கட்டிவிட்டு நாம் துனியாவிலே குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும், குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், குழந்தைகள் நாளைக்கு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக அந்த குழந்தைகளை நாம் முன்னால் வைத்து அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய நல்ல விடயத்தையும் கருதி கொடுத்து விட்டு போனோம் என்றால் நஷ்டமே நஷ்டம் சகோதரர்களே. யாரெல்லாம் ஆகிரத்துக்காக வேண்டி தன்னுடைய குழந்தைகளை நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதாக யாரெல்லாம் இந்த துனியாவுல கஷ்டப்படுறாங்க, ஏண்ட குழந்தை ஒரு ஹாஃபிதாக மாற வேண்டும், ஏண்ட குழந்தை ஒரு ஆலிமாக மாற வேண்டும், என்னுடைய குழந்தை ஒரு தாயியாக முஃப்தியாக ஆக வேண்டும் என்பதாக யாரெல்லாம் இந்த துனியாவுல கஷ்டப்படுறாங்க, யாரெல்லாம் இதற்காக வேண்டி தியாகங்களை செய்யறாங்களோ ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது தவக்கல் உண்டாகும். அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதே அல்லாஹ்வின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது, அல்லாஹ்வின் மீது வாஜிபாக இருக்கிறது. யாருடைய வாழ்க்கை ஆகிரமாக இருக்கிறதோ, யாருடைய சிந்தனை ஆகிரமாக இருக்கிறதோ, யாருடைய ஃபிக்ர் ஆகிரமாக இருக்கிறதோ, யாருடைய பொருளாதாரம் ஆகிரமாக இருக்கிறதோ, யாருடைய நடை ஆகிரமாக இருக்கிறதோ, யாருடைய படிப்பு ஆகிரமாக இருக்கிறதோ, யாருடைய செலவீனம் ஆகிரமாக இருக்கிறதோ, இவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். இவர்கள் மாத்திரம் வெற்றி அடைந்தவர்கள், மற்ற அனைவர்களும் தோல்வி அடைந்தவர்கள் என்பதாக குர்ஆன் ஹதீஸ்ல ஏராளமான இடத்தில் பார்க்கலாம். மௌத்த முன்னால வச்சு வாழும்,